இனிமே கேரளா ஃபுட் நல்லா இல்லைன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்கள நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னோட ஃபேவரட் கேரளா ஃபுட் ரெசிபிஸ்லாம் நான் டெய்லியும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு மட்டும் ஜட்ஜ் பண்ணுங்கள். கேரளா ஃபுட்டுனாலே நல்லா இருக்காது, அரிசியெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், குழம்பு சாதத்தில் ஒட்டாது, இப்படிலாம் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றிக்கோங்க. உனக்கு என்னம்மா நீ கேரளாவில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் பாண்டிச்சேரியிலேருந்து தான் இங்கே வந்தேன். எனக்கும் ஸ்டார்டிங்கில் கேரளா சாப்பாடெலாம் பிடிக்கல. எல்லாத்துலேயும் தேங்காய் போடுவாங்க, தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க காரணமும் கல்ச்சரும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதும் கூட. அதை விட இங்கே கிடைக்கிற ஓண சத்யா ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட்டில் கேரளா ஃபுட்டும் ஒன்றா ஆகிடும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கும்பலங்காய் பச்சடி. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, இதோட தமிழ் பேரும் எனக்கு தெரியல. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினல அதான் கும்பலங்காய். அது உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் தேங்காய் நல்லா துருக்கிட்டு அது கூட தயிர், பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த பச்சடிக்கு முக்கியமான விஷயமே கும்பலங்காய் நல்லா வேகிறதும் இந்த தேங்காய் நல்லா அரைபடுறதும் தான். வேக வச்ச கும்பலங்காய் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்ச மிக்சரை ஊற்றிட்டு இந்த தாளிப்பு எடுத்து ஊற்றிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.